அழகில் தங்கராஜ் பாக்கியராஜ் மேலே வந்து என் தங்கச்சி சாவுக்கு காரணம் தங்கராஜ் தான் அப்படின்னு கேஸ் கொடுக்குறாரு ஐஜி ஆஃபீஸில். ஐஜி ஆஃபீஸ்லேருந்து கேஸ் வந்து சுரேஷ் கிட்ட வருது. சுரேஷ், நீங்கள் இந்த கேஸை உங்கள் ஃபேமிலின்னு பார்க்காம நல்ல முறையாக விசாரணை பண்ணுவீங்கன்னு நம்பி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐஜி. இதை கேட்ட சுரேஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தங்கராஜ் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மாமா, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஐஜி ஆஃபீஸில் போய் ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ், உங்ககிட்ட விஷயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தங்கராஜ். இதை கேட்ட சுரேஷ், என்னதான் மாமா விசாரிக்க சொல்லியிருக்காங்க, ஏன் மாமா இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுரேஷ், நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் எவ்வளவோ பொறுமையாக கலந்து யோசிச்சுட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எல்லாரும் அவங்கவுங்க தங்கச்சியை பற்றி யோசிக்கிறாங்க. நான் தான் வந்து மித்தவங்களை பற்றி யோசிச்சுட்டு என் தங்கச்சியை மறந்துட்டேனோ என்னவோ. நானும் என் தங்கச்சிக்காக ஸ்டாண்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, இது நம்ம எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். அதை கேட்ட தங்கராஜ், இல்லை சுரேஷ், நம்ம பேசி கிடக்கிற நிலமையை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அண்ணங்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். சுரேஷ் பிரச்சனையை வீட்டில் சொல்லி பாக்கியராஜை இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைப்பாரா? தங்கராஜ் அவரை இன்ஸ்பெக்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால சுரேஷ் தங்கராஜுக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.